இன்றைக்கும் பல வருஷங்கள் நீங்க காதல கேட்டுக்கொண்டிருப்பீங்க. வேதத்துல கூட வேதம் பல நூற்றாண்டுகள் முன்னதாக எழுதப்பட்டது. அப்போயிலிருந்து இப்ப வரைக்கும் இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் சத்தம் பல தடவை காதல கேட்டதுனால, அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப கேட்கறதுனால இன்னைக்கு நிறைய பேர் அவர் வாராரு வாராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆயத்தம் இல்லாத நிறைய பேர் தூங்கி விட்டாங்க. நிறைய பேர் விழிப்புள்ளாம இன்னைக்கு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நிறைய சபைகள் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது. நிறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆத்துமாக்கள் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவ ஜனமே, தேவன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சத்தம் கேட்கிற பொழுது எவன் ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தம் உள்ளவனாய் விழித்திருந்து புத்தி உள்ள மனிதனாய் இந்த காலத்திலே ஆயத்தப்பட்டு ஆண்டவருக்காய் காத்திருக்கிறானோ அவன் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்ச கால ஊழியம் செய்துட்டோம், ஏதோ கொஞ்ச கால சபையை நடத்திட்டோம், ஏதோ கொஞ்ச கால ஆத்துமாக்கள் ஒரு 10 ஆத்துமாக்களை சேர்த்துட்டோம், இது போதும் அப்படின்னு சொல்லி புத்தி இல்லாதவர்களாக கதிரையில உட்கார்ந்து சூடாக்கி கொண்டு இருப்பார்களா இருந்தா, அன்பு தேவ ஜனமே, சில நேரம் தூங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது மணவாளன் எப்போ வருவார், எத்தனை மணிக்கு வருவார், எக்காலத்துல வருவார் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்துல ஆயத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய வருகையிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் கதற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அன்பு தேவ ஜனமே, அன்பு சபையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் பிரவேசிக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றிலிருந்து புத்தி உள்ளவர்களால் தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்து, எப்பொழுதும் விழித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தப்படுங்கள். தேவனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்தோடு வேத வாசிப்போடு ஆண்டவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தை வாஞ்சித்து, ஆண்டவர் என்னை எதற்காய் உருவாக்கினார், ஆண்டவர் என்ன சித்தத்துக்காய் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார், என்ன சித்தத்துக்காய் கர்த்தர் இந்த பூமியில இந்நாள் வரைக்கும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். இயேசுவா, உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உமக்காக காத்திருந்து, உமக்காக எப்பொழுது ஆயத்தப்பட்டு, உமக்காக தேவ ராஜ்யத்தின் வேலைகளை செய்து, உம்முடைய வருகையிலே ஒரு ஆயத்தமுள்ள புத்தியுள்ள 5 கன்னிகைகளை போல உம்முடைய சமூகத்தின் வருகையிலே நாங்கள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. ஆமென்.